பெயின், யூரிக் ஆசிட் பெயின் கூட. ஸோ கேஸ் லெவல் அதிகமானதுனால காலை தரையில வச்சாலே அப்படியே பிரிக்கிங் பெயின் இருக்கும். வச்சு கால் அதுக்கு என்ன பண்றது, வீட்டுக்குள்ள செருப்பு போடுறது, சாக்ஸ் போடுறது, ஷூ போடுறது, எல்லா வேலை சர்க்கஸ் வேலையும் பண்றோம். ஸோ அப்ப அந்த கேஸை வெளியே போகணும், அந்த கேஸை உடம்புல இருந்து எலிமினேட் பண்ணாலே இந்த எல்லா பெயினுக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம அதற்கான மெஷர்ஸ் என்ன பார்க்கலாம். அடுத்து பெயின் வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு டிராவலிங் அப்பயும் ஹெவி ஒர்க் பர்டன் இருக்கும்போது நிறைய க்ரௌடடான ஏரியாஸ்ல போகும்போதெல்லாம் பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ அப்போ ஹெவி ஒர்க் பண்ண நமக்கு ஒரு மாதிரி மன அழுத்தம் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுது, பாடியில ஸ்டெமினா குறைஞ்சி பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம எனர்ஜி பூரா அங்க டவுன் ஆயிடுது. ஸோ அப்போ திருப்ப எனர்ஜியை நம்ம எப்படி நம்ம ரீகைன் பண்ணணும், நம்ம முக்கியமா இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பாடி பெயினுக்கான ட்ரீட்மெண்ட்ல. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது பேஷண்ட்ஸை அவங்க டேக் கேர் பண்ணும்போது இவங்களுக்கு பாடி சிக் ஆயிட்டு பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி